முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா முதுகெலும்புல தான் இருக்கு எல்லாருமே, நம்மளோட நர்வ்ஸ், நரம்புகள் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு அடி பட்டாலும் நம்ம பேரலைஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் தாண்டி அவர் வந்திருக்காரு. இப்ப நான் உங்களுக்கே எனக்கு பொதுவா எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ரிட்டையர் பண்ணிடுவோம், உட்காந்துட்டு நம்ம ரெஸ்ட் இல்ல, அதை விட்டுட்டு சர்வைவர். பொதுவா சொன்னா சர்வைவர். நோ, இஸ் a survivor and against all odds. இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தெரியும், நல்லது செஞ்சா கூட நம்மளுக்கு என்னென்னமோ கெட்ட பேரு ரூமர்ஸ்லாம் வரும். அதுவும் தாண்டி அவர் போராடி வராரு. அவரை பார்க்க முடியாது, அவர் புகழும் போய் தேடுறது இல்ல. ஏன்னா எங்கேயாச்சும் ஸ்டேஜ்ல நின்றாலே ஒரு ஹாஃப் அன் அவர் இப்ப மக்கள் இப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க போல அவரை பார்த்தாலே. அதுவும் வேண்டாம் இருந்து அவர் அமைதியில ஒரு படம் உருவாக்குறது வந்து இஸ் சம்திங் கிரேட். அதுதான் நான் பார்த்து சார் குறிப்பா நினைச்சு பண்ணேன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது சர்வைவர் வந்து வேற ஒரு மீனிங் எனக்கு எடுத்துட்டு வருது. ஏன்னா சர்வைவர் இன்னைக்கு வந்து நான் நிறைய ஊர்ல பெர்ஃபார்ம் பண்ற ஆடியன்ஸ் வந்து இலங்கை தமிழர்கள். ஸோ இலங்கை தமிழர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த இன படுகொலை முடிஞ்சு அவங்க எல்லாமே மற்ற ஊருக்கு போய் இன்னைக்கு 3 தலைமுறை தாண்டி இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்க முன்னுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கெல்லாம் அவங்களோட அப்பா தாத்தா பாட்டி அந்த தலைமுறையெல்லாம் அவங்க தான் சர்வைவர்ஸ். அவங்க சர்வைவர்ஸோட ஜெனரேஷன் கிட்ட பாடுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வருது.